வணக்கம். இன்னைக்கு நாம கேரி வில்சன் எழுதின யோர் பிரெயின் ஆன் பான் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். பேராசிரியர் ஆந்தோனி ஜாக் எழுதின முன்னுரையும் சேர்த்துதான் பார்க்க போறோம். முக்கியமா இந்த இன்டர்நெட் போர்னோகிராஃபி நம்ம மூளையை எப்படி பாதிக்குது, இது ஏன் பழைய காலத்து போர்னோகிராஃபியை விட ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு இந்த புத்தகம் விளக்குது. ஆமா, இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறது தான் நம்ம நோக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த இன்டர்நெட் வந்த பிறகு போர்னோகிராஃபியோட தாக்கம் இவ்ளோ அதிகமாகி இருக்கு? புத்தகம் என்ன சொல்லுது? ஆமா, அது புத்தகம் பல காரணங்களை அடுக்குது. முக்கியமா ஒரு 4 விஷயங்கள். வேகம், நினைச்ச உடனே கிடைக்குது. அப்புறம் ரொம்ப சுலபமான அணுகல். 3வது தனி உரிமை, யாரும் பார்க்காம பாத்துக்கலாம். சரி. 4வது இது ரொம்ப முக்கியம், புதுமை. இந்த டியூப் சைட்ஸ் மாதிரி தளங்கள்ல தினம் புதுசா வந்துகிட்டே இருக்கு. இந்த எல்லையே இல்லாத புதுமைதான் மூளைய ரொம்ப தூண்டுதுன்னு புத்தகம் சொல்லுது. அப்படியா? அந்த புதுமை அது எப்படி மூளைய பாதிக்குது? ஏதோ அறிவியல் ரீதியா இதுக்கு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே. நிச்சயமா, இங்கதான் நம்ம மூளையோட அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி பேசணும். அதாவது மூளையோட நெகிழ்வுத்தன்மை. நெகிழ்வுத்தன்மை. ஆமா, நம்ம அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மூளை தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு மூளையோட ரிவார்ட் சர்க்கியூட்ரி, அதாவது பரிசமைப்பு. பரிசமைப்பா? ஆமா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும் போது டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுருக்கும். அது ஒரு சந்தோஷத்தை, திருப்திய கொடுக்கும். சரி. குறிப்பா புதுமையான விஷயங்களுக்கு நம்ம மூளை இந்த டோபமைனை ரொம்ப வேகமா வெளிப்படுத்தும். அப்போ இந்த இன்டர்நெட் போர்னோகிராஃபி அது இந்த டோபமைனை ரொம்ப அதிகமா தூண்டுதா? அதேதான், கரெக்ட். இயற்கையான தூண்டுதல்கள் இருக்குல்ல, நிஜமான உறவுகள் மாதிரி, அதை விட இந்த இன்டர்நெட் போர்னோகிராஃபில இருக்கிற வேகம், அந்த புதுமை, அந்த காட்சிகள், இதெல்லாம் சேர்ந்து இத ஒரு மீயியல்பு தூண்டல், அதாவது சூப்பர் நார்மல் ஸ்டிமுலஸா மாத்திடுது. மீயியல்பு தூண்டல் அதாவது இயற்கையை விட ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட, ரொம்ப கவர்ச்சியான ஒரு விஷயமா மூளைக்கு தெரியுது. இதனால டோபமைன் சும்மா கொட்டுது. மூளை அந்த அனுபவத்தை திரும்ப திரும்ப தேட ஆரம்பிக்குது. இதனால நடைமுறையில் என்ன மாதிரி பிரச்சனைகளை பயனர்கள் சொல்றாங்க? புத்தகத்துல ஏதாவது இருக்கா? நிறைய பேர் அவங்க அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. விரைப்புத்தன்மை குறைபாடு, அதாவது ஈடி, நிஜ உறவுகள்ல ஈர்ப்பே இல்லாம போறது, அப்புறம் சாதாரண போர்னோகிராஃபி பத்தாம இன்னும் தீவிரமான கண்டென்ட் தேடி போறது, சமூகத்துல பழக கூச்சப்படுறது, மன அழுத்தம். அப்படியா? ஆமா. அப்புறம் எதுலயும் கவனம் செலுத்த முடியாம ஒரு மாதிரி பிரெயின் ஃபாக் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது? நிஜ பெண்களை விட ஸ்கிரீன்ல பாக்குற 2D படம் தான் அவருக்கு அதிக கவர்ச்சியா இருக்குன்னு சொன்னதா புத்தகத்துல இருக்கு. அட கடவுளே, கேட்கவே கொஞ்சம் கவலையா இருக்கு. இது வெறும் பழக்கம் மட்டும்தானா, இல்ல ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுமா? இது ஒரு நடத்தை அடிமையாதல், பிஹேவியரல் அடிக்ஷனா மாற வாய்ப்பு இருக்குன்னு புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொன்னது. எப்படி போதைப் பொருள் பழக்கத்தால மூளையில மாற்றங்கள் வருதோ, அதே மாதிரி தொடர்ச்சியா இன்டர்நெட் போர்னோகிராஃபி பாக்குறதுனாலயும் மூளையில மாற்றங்கள் வரலாம். குறிப்பா டெல்டா பாஸ்பின்னு ஒரு மூலக்கூறு பத்தி சொல்றாங்க. அது அதிகமாமா. இது பழக்க வழக்கங்களை மூளையில ரொம்ப ஆழமா பதிய வைக்கும். டெல்டா பாஸ்பி. அதோட மூளையோட அந்த பரிசு அமைப்பு இருக்குல்ல, அது தூண்டுதல்களுக்கு மறத்து போயிடும். டீசென்சிடைசேஷன். மறத்து போறதா? ஆமா. ஆனா போர்னோகிராஃபி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் ரொம்ப அதிகமா எதிர்வினையாற்றும். சென்சிடைசேஷன் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்கிற திறன், முடிவெடுக்கிற திறன், இதெல்லாம் கட்டுப்படுத்துற மூளையோட முன்பக்க புருணி, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அது சரியா வேலை செய்யாம போகலாம். ஹைப்போஃப்ரான்டாலிட்டி. இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கலான்னு கேம்பிரிட்ஜ், மேக்ஸ் பிளாங்க் நிறுவனங்களோட ஆய்வுகள் கூட சொல்லுது. மிதமா பாக்குறவங்க மூளையில கூட சில மாற்றங்கள் தெரியுதாம். அப்போ இது இவ்ளோ தீவிரமான விஷயம்னா இதுல மீண்டும் வர முடியாதா? இல்ல ஏதாவது வழி இருக்கா? இல்ல, வழி இருக்குன்னு தான் நிறைய பேர் நம்புறாங்க. புத்தகமும் அதை சொல்லுது. அப்படியா? ஆமா. இந்த பிரச்சனைகளை உணர்ந்த நிறைய பேரு தாங்களாகவே முன் இன்டர்நெட் போர்னோகிராஃபி பாக்குறத நிறுத்துறாங்க. அதுக்கு அவங்க ரீபூட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ரீபூட்டிங்கா? ஆமா, சிஸ்டத்தை ரீபூட் பண்ற மாதிரி. அவங்க அனுபவங்களை ரெடிட்ல நோஃபேப் மாதிரி ஆன்லைன் குழுக்கள்ல பயங்கரமா பகிர்ந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்காங்க. சரி சரி. இப்படி நிறுத்தும் போது சிலருக்கு பிளாட்லைன் அப்படின்னு ஒரு நிலை வரலாம்.
அதாவது பாலியல் ஆர்வம் கொஞ்ச நாளைக்கு எக்தம் குறைஞ்சு போயிடும். ம் ஆனா மூளையோட அந்த நெகிழ்வு தன்மை நியூரோபிளாஸ்டிசிட்டி காரணமா காலப்போக்குல மூளை தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். இந்த மாற்றங்கள்ல இருந்து மீண்டு வர முடியும்னு அவங்க நம்புறாங்க. அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு. இது கேட்கும்போதே ஒரு நம்பிக்கை வருது. ரொம்ப ஆழமான விஷயம் தான் இது. நிச்சயமா நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் காலத்துல இந்த டெக்னாலஜி நம்ம மூளையையும் நம்ம நடத்தையையும் எந்த அளவுக்கு மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். ஆமா, தொழில்நுட்பம், நம்ம உடற்கூறு, நம்மளோட தனிப்பட்ட தேர்வுகள், இது எல்லாம் ஒன்னு சேர்வ ஒரு ரொம்ப சிக்கலான புள்ளி இது. நீங்க சொல்றது சரிதான். அப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட இந்த டிஜிட்டல் பழக்க வழக்கங்கள், அதுவும் இது மாதிரி சில தீவிரமான உள்ளடக்கங்கள் நமக்கே தெரியாம நம்ம அனுபவங்களையும் நம்ம உறவுகளையும் எந்த அளவுக்கு மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. இது நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம்னு தோணுது.